ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னை நோக்கி மன்றாடுங்கள், உங்கள் கூக்குரலுக்கு நான் செவி கொடுக்கிறேன். உங்களுடைய வேதனை குரலை கேட்க முடியாதவாறு என் காதுகள் மந்தமாகிவிடவில்லை. உங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் பார்க்க முடியாதவாறு என் கண்கள் குருடாகிவிடவில்லை. நாமே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர், உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்கின்ற இறைவனுடைய வார்த்தையையும் வாக்குறுதியும் நமதாக்கி கொண்டு இன்றைய வார்த்தையை பகிர நிகழ்வுக்குள் நாம் செல்லலாம். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகமாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஒரு தந்தை தன் பிள்ளையை கண்டிப்பது போல கடவுள் நம்மை கண்டிக்கிறார், தண்டிக்கிறார், அறிவுமதி புத்திமதி சொல்லுகிறார். அவற்றை நாம் ஏற்றுக்கொண்டால் நமக்கு வாழ்வு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே யார் ஒருவன் அறிவுரை சொல்லுகிறானோ அவன் முட்டாள் என்றும், அறிவுரை ஏற்காதவன் அறிவாளி என்கின்ற ஒரு நிலை என்று இருக்கிறது. தவறு செய்பவன் தான் இந்த உலகிலே தலைவனாக இருக்கிறான், நல்லது செய்தவன் கோமாளியாக இருக்கிறான். இந்த சூழ்நிலையிலே நம் ஆண்டவர் நம்மை கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். அந்த கண்டித்தலையும் தண்டித்தலையும் நாம் மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்வோமானால் எதிர்காலத்திலே இறுதி நாளிலே அது நமக்கு மிகப்பெரிய மனமகிழ்வை தரும் என்பதை தான் முதல் வாசகத்தின் வழியாக எபிரேய ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார். இந்த நற்செய்தி வாசகத்திலே சொந்த ஊரிலே இயேசு கிறிஸ்துவுக்கு மதிப்பில்லை என்பதை மார்க் நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். ஏனென்றால் அவர் தொழுகை கூடத்திலே கற்பிக்க செல்கிறார். அந்த மக்கள் இவருடைய ஞானத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியப்படுகிறார்கள். இவர் யோசேப்பினுடைய மகன் அல்லவா, மரியாவினுடைய மகன் அல்லவா, இவருடைய சகோதரர்கள் நம்மத்திலே இருக்கிறார்கள் அல்லவா என்று அவரை ஏற்றுக்கொள்ள அஞ்சினார்கள், நம்பிக்கையற்று போயிருந்தார்கள். அங்கே இயேசு கிறிஸ்து அவர்கள் தலை மீது கை வைத்து ஒரு சிலரை குணப்படுத்தியை தவிர வேற எந்த அரும்பெரும் செயலும் அவரால் செய்ய இயலவில்லை. அவருடைய நம்பிக்கையின்மையை கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டு போனார். அங்கே இயேசு கிறிஸ்து அவரிடம் சொன்னது, சொந்த ஊரை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இறைவாக்கினர்கள் மதிப்பு பெறுவார்கள் என்று. பிரியமானவர்களே, இறைவனுடைய அன்பிலே நாம் தொடர்ந்து வளர வேண்டும் என்றால் இறைவன் நம்மை எந்த நிலையிலிருந்து ஏற்றுக்கொள்கிறாரோ அதே போல நாமும் இறைவனை ஏற்றுக்கொள்ள தயங்கக்கூடாது. இறைவனை நாம் அனுபவிக்க வேண்டும், ஆராய்ச்சி செய்யக்கூடாது. இந்த இறைவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார் என்ற மனநிலை வாழ்வோம் என்றால் கடவுளுடைய வல்லமையும் ஆசீர்வாதம் நம்மோடு தங்கும். பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை என்று புனித ஆகத்தம்மாவை நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுக்கிறது. யார் இந்த ஆகத்தம்மாள்? இவர் உரோமை ஆட்சியிலே குன்டான்சின் என்கின்ற ஒரு கொடுங்கோலன் ஆட்சி செய்த பொழுது கிறிஸ்துவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரையும் துன்புறுத்தினார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள் என்று கேள்விப்பட்டாலே அவர்களுக்கு சிறைவசம் கட்டாயம் இருக்கும். அடித்து கொல்லப்படுவார்கள், சிறையிலே தள்ளப்படுவார்கள், மிகப்பெரிய கொடுமைக்குள்ளாகுவார்கள். இந்த நிலையிலும் இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித ஆகத்தம்மா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய படிப்பினைகளையும் மற்றவர்களுக்கு அறிவிக்க முயற்சி செய்தார். அப்படிப்பட்ட அந்த தாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு உரோமை வீரர்கள் அவரை கைது செய்து கொண்டு போய் குண்டான்சின் நிற்பாட்டுகிறார்கள். அவருடைய அழகிலே மயங்கி அவளை அடைவதற்கு முயற்சி செய்கிறான். அவளுக்கு சிறைவாசம் வேண்டாம், என்னோடு இருக்கட்டும் என்று. ஆனால் ஆகத்தம்மாள் அவரிடம் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் அரசனிடம், நான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குரியவள், என்னை முழுவதுமாக நான் அவரிடம் ஒப்படைத்து விட்டேன். என்னுடைய உடலும் என்னுடைய மனமும் அவருக்கு மட்டுமே, வேறு யாருக்கும் இதிலே பங்கு கிடையாது என்று சொன்னதனால் கோபமடைந்த அவன் சிறைச்சாலையிலே அடைத்து அவர் உடல் முழுக்க காயங்கள், கொரடுகளால் பித்து எடுக்கப்பட்டன, அவருடைய மார்பு கொரடுகளால் பித்து எடுக்கப்பட்டன. இப்படி துன்பத்தினால் தோண்டு போய் கிடந்த பொழுது ஒரு பெரியவர் மருந்து எடுத்து கொண்டு வந்து சிறைச்சாலையிலே ஆகத்தம்மாவை சந்திக்கிறார். அம்மா, இந்த மருந்து நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள், இந்த மருந்தை நீங்கள் போட்டுக்கொள்வதன் மூலம் விரைவிலே நீங்கள் குணமாவீர்கள் என்று சொன்ன பொழுது அதற்கு ஆகத்தம்மாள் ஒத்துக்கொள்ளவில்லையாம், ஏற்றுக்கொள்ளவில்லையாம். என் ஆண்டவருக்காக இந்த வேதனைகளை நான் படுகிறேன், இந்த காயங்கள் இருக்கும் மட்டும்தான் என் ஆண்டவருக்காக இந்த வேதனை என பட முடியும். நீங்கள் மருந்து போட்டு அதை ஆற்றிவிட்டார், என் ஆண்டவரோடு துன்பத்தில் என்னால் பங்கேற்க முடியாது, என்னை விட்டு விடுங்கள், இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது அந்த பெரியவர் சொன்னாராம், அம்மா, நான் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தலைமை பீட சீடன் பேதுரு, அவர்தான் என்னை அனுப்பி இருக்கிறார். உமக்கு காயத்திற்கு மருந்து போட சொல்லி உம்மை விசுவாசத்திலே திடப்படுத்த சொல்லி அனுப்புவரே இயேசு கிறிஸ்தான் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாராம். மருந்து போட்டு விரைவிலே குணமடைந்திருக்கிறார். இருந்தாலும் அந்த குண்டான்சினுடைய கொடுங்கோலனுடைய காமுகனுடைய
ஆசைக்கு இவர் இணங்காததால் நெருப்பிலே தூக்கி எறியப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இறைவனுக்காக மறைசாட்சியாக உயிர் நீத்த ஆகாத்தம்மாள் அவர் இறந்த பொழுது வயது வெறும் 15. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை வணங்கினாலே கொள்வோம் என்று சொல்லப்பட்ட அக்காலகட்டத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ பேர் அவர் மறைசாட்சியாகவும் அவருடைய அன்பில் நிரந்தரமாகவும் இறந்து போனார்கள், இருந்தார்கள். ஆனால் இன்று நாம் இயேசுவை வணங்கலாம், அவரை வழிபடலாம். இருந்தும் அவர் மீது பக்தி இல்லாமலும் அவர் மீது பரிவு இல்லாமலும் அவர் நமக்கு கொடுத்த உயிரையும் உடலையும் சுமந்து கொண்டு பாவத்திலே உழண்டு கொண்டு இருக்கின்ற நமக்கு இந்த ஆகத்தம்மாள் ஒரு பாடம். கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவருக்காக வாழ முயற்சி செய்யுங்கள். அந்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிக்கையிட முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு உடல் உங்கள் தாய் தந்தையிடமிருந்து வந்திருக்கலாம், ஆனால் இந்த உயிர் கடவுளிடமிருந்து வந்தது. இந்த உயிரை நீங்கள் காத்து கொள்ள வேண்டுமானால், இந்த ஆன்மாவை நீங்கள் காத்து கொள்ள வேண்டுமானால் கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவருடைய அன்பிலே நீங்கள் பயணம் செய்துதான் ஆக வேண்டும். அப்படி நாம் பயணம் செய்வதற்கு இந்த ஆகத்தம்மாள் ஒரு வழிகாட்டி. இந்த ஆகாத்தம்மாவை போல நாம் வாழ இறைவனிடம் வரம் கேட்போம். இவருடைய நாமத்தை தாங்கி இருக்கின்ற நபர்களுக்காகவும் நிறுவனங்களுக்காகவும் தொடர்ந்து செவிப்போம். அனைவருக்கும் இனிய நாம விழா வாழ்த்துக்கள். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.